புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி கோயிலில் மார்கழி திருவாதிரை தேரோட்ட பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகரன். திருவாதிரை தேரோட்ட பெருவிழா எப்படி விமரிசையாக நடைபெற்றது? பக்தர்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? எத்தனாயிரம் பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? சுவாமிக்கு என்னென்ன பூஜைகள் நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருவாசகம் பிறந்த திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோயில் தான் இந்த பிரசித்தி பெற்ற ஆத்மநாத திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆணி திருமஞ்சன பெருவிழா மற்றும் மார்கழி திருவாதிரை பெருவிழா என ஆண்டுக்கு இருமுறை தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் மார்கழி திருவாதிரை பெருவிழா கடந்த வாரம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று மாணிக்க வாசக பெருமாள் மா, பலா, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி தற்போது பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சிவனடியார்களும் திருத்தேரோட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் அனைத்து திருக்கோயில்களிலும் உற்சவர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை ஆத்மநாதர் சுவாமியின் தொண்டரான மாணிக்க வாசகர் திருத்தேரில் எழுந்தருளி காட்சி தரக்கூடிய சிறப்பு இந்த கோயிலில் உள்ளது. 10 நாட்கள் இக்கோயிலில் அபிஷேக ஆராதனையுடன் ரிஷப வாகனம் மற்றும் பல்வேறு வாகனங்களிலும் மாணிக்க வாசகரே வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தற்போது நடைபெற்று வரும் இந்த தேரோட்ட திருவிழாவில் கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் சிவனடியார்கள் புடைசூழ ஆத்மநாதா மாணிக்க வாசகா என பக்தி கோஷங்களை எழுப்பி திருத்தேரை பக்தர்கள் பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறப்பான அன்னதானங்களும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கைப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன்.